அப்ப வணக்கம். அப்ப நான் கடைசியா போன வீடியோவில என்னத்தை பற்றி காட்சி ஊத்திருப்பேன்னு சொன்னா நகரணுணவு காட்டிய பற்றி அந்த பேசிக்கல நகரணுணவு காட்டிய கருவி எப்படி நாங்க ஆடுறது, கருவியின் பாகங்கள் குடிக்கிறது என்ன மாதிரி என்று, அளவடைகள் எடுக்கிறது என்ன மாதிரி அளவடை எடுக்கிறது, நிலைக்குத்தா நகர்த்தி எப்படி கிடையா நகர்த்தி எடுக்கிறது, நிலைக்குத்தா நகர்த்தி எடுக்கிறது என்ற மாதிரி கொஞ்சம் கதைகள் என்ன செய்திருப்போம் பார்த்திருப்போம். சரிதானே? ஓகே. கிடையா நகர்த்தி அளவடைகள் எடுக்கிறது, நிலைக்குத்தாக நகர்த்தின அளவடைகள் எடுக்கிறது. மற்றது பிரதானமான ஒரு கதை ஒன்று கதைச்சு போட்டு விட்டிருப்பேன். எங்க மயிர்துளை குழாயின் உள்விட்டன் துணியிற கதை ஒன்று கதைச்சு போட்டு விட்டிருப்பேன். என்ன அப்ப என்ன ஒரு கிடையா நகர்த்தி ஒரு 2 வாசிப்புகள வித்தியாசத்தால கிடையா நகர்த்தி என்னது ஒரு விட்டத்தின் பெருமானத்தை இருப்பேன். நிலைக்குத்தாக நகர்த்தி என்னது 2 வாசிப்புகள வித்தியாசத்தை வச்சு கொண்டு நிலைக்குத்து விட்டு அளவடி எடுப்பேன். 2ஐயும் கூட்டி 2ஆல பிரிச்சு சராசரிக்கானவ இது ஒரு அல்லளவு பெருமானம், ஒரு சரியான அக்குரேட் பெருமானமாக இருக்காது என்று கதைச்சு போட்டு விட்டிருப்பேன். என்னடாப்பா இவ்வளவு கதையும் கதைச்சு போட்டு விட்டிருப்பேன். இன்றைக்கு பார்க்க போறது என்னண்டாராப்பா, அந்த சரியான துல்லியமான பெருமானத்தை மயிர்துளை குழாயினுடைய உள்ளார அல்லது மயிர்துளை குழாயின் உள் விட்டா துல்லியமாக துணியறதுக்கு பயன்படுத்துற முறை என்னன்னு சொன்னா அதைத்தானடாப்பா சொல்றது இரச இழை முறை. என்ன முறையடாப்பா? இரச இழை முறை என்று கதைக்கிறது. அப்ப இன்றைக்கு அதைத்தான் பற்றி தான் கதைக்க போறோம். பாப்போம்டாப்பா இரச இழை முறைய பற்றி கதைப்போம். சரியா? அப்ப நான் ஹெடிங் போடுறேன். ரச இழை முறை. ஓகே, இரச இழை முறைய பற்றி நான் கதைக்க போறேன். இன்றைக்கு நகரணுணவு காட்டிகள்ல ரச இழை முறை ஒரு முக்கியமான ஒரு ஆள். அப்ப அவரை பற்றி கதைச்சு போட்டு விடுவான். முதலாவது இந்த ரச இழை முறை என்ன, அங்க பிரதானமாக ரசம் பேர்லயே தெரியும். இரசம் ரசம் அங்க பேரிலேயே இருக்க போறது ரசம். அடர்த்தி 13,600 கிலோகிராம் மீட்டர் -3. ஓகே, ரசத்தின் அடர்த்தி 13,600 கிலோகிராம் மீட்டர் -3 மிகவும் பெரிய ஒரு பெருமானம். ரசத்தின் அடர்த்தி. இந்த ரசத்தை பயன்படுத்தி நாங்கள் என்ன செய்ய போறோம் ரச இழை முறை. இந்த ரசத்தை பயன்படுத்தி செய்து கொள்ள போறோம். பாப்போம். இப்ப முதலாவது என்னண்டா மயிர்துளை குழாய இப்படி இருக்கு மட்டும் தெரிவிக்காரு பாருங்க. மயிர்துளை குழாய் என்று சொல்றது ஒரு மிகவும் மெல்லிய குழாய், மிகவும் மெல்லிய ஒரு குழாய் மயிர்துளை குழாய். இதான் இப்படித்தான்டா இருக்கு மயிர்துளை குழாய். நான் தெரிவிக்காட்டேன். மிகவும் ஒரு மெல்லிய ஒரு குழாய். ஓகே, இப்படித்தான் இருக்கும். உள்ளுக்கு ஒரு சின்ன ஒரு உள்ளுக்கு என்னது ஒரு சின்ன ஒரு இது ஒன்று இருக்கு. மயிர்துளை குழாய்க்குள்ள உள்ளுக்குள்ள என்னது ஒரு சிறியது ஒரு துளை மாதிரி இருக்கும், ஒரு மெல்லிய துளை. ஓகே, ஒரு மெல்லிய துளையே இருக்கும். ஓகே, இதான் மயிர்துளை குழாய். இவர் தான் மயிர்துளை குழாய். இவர் இப்படி இப்படி வச்சிருக்கிறோம். மயிர்துளை குழாய் என்ன வச்சுக்கிறேன், இப்படி கீறி வச்சுக்கிறேன். உப்பிடிப்பா கேட்க என்ன மாதிரி இருக்குமெண்டா அன்னைக்கு ஒரு கத்திரிக்கான உனக்கு அவரை உப்பிடிப்பா கேட்க என்ன மாதிரி இருப்பாருன்னு சொன்னா மயிர்துளை குழாய் இப்படித்தான் இருப்பார். எப்படி உவாரமை வேண உவாரமை சுத்தி என்னவா இருக்கும், சுத்தி கண்ணாடி, சுத்தி கண்ணாடிகளால தடிக்கப்பட்டிருக்கு, தடிப்பாக்கப்பட்டிருக்கு. திக்னஸ் இருக்கு, கண்ணாடிகளால திக்னஸ் தடிப்பாக்கப்பட்டிருக்கு. சரியோ? கண்ணாடிகளால தடிப்பாக்கப்பட்டிருக்கு. இவ்வாறுதானப்பா இருக்கும் அங்க மயிர்துளை குழாய். இது ஒரு விதமாக அணுகிறது, அதாவது இது ஒரு விதமான நோக்கல், இது இன்னொரு விதமான நோக்கல். இவரை இப்படி பார்க்க எங்களுக்கு இவ்வளவு தான் தெரியும். அப்ப உள்விட்ட நுண்ணியப்புறம்டா இவ்வளவு நீளத்தையும் கண்டுபிடிக்க போறோம். அன்றைக்கு ஒரு மெதட் சொன்னா அது கிட்டத்தட்ட ஒரு சரியான ஒரு என்னது கிட்ட முட்டை. அது என்னது கொஞ்சம் எரர்கள் கூட வரலாம், சரியான பெருமானம் இல்ல. இன்னைக்கு துணிய போறது கொஞ்சம் சரியான பெருமானமாக வரும். எப்படி என்று சொன்னாடாப்பா இரச இழை முறை என்னன்னா ரசத்தை பயன்படுத்தி நாங்கள் என்ன செய்ய போறோம் என்று சொன்னா அந்த மயிர்துளை குழாயினுடைய உள்ள அறை அல்லது போனா உள்விட்டம்.
விட்டம் தெரிஞ்சு ஆற காலாதனப்பா, விட்டத்தை அரவாசியா பிரிச்சு ஆறதானடாப்பா. வேந்தன் உள்ள ஆற அல்லது உள் விட்டம் துணிதான். ஓகே, முதலாவது என்ன ஸ்டெப் இதுல? இந்த பிராக்டிகல்ல பிராக்டிகல் மாதிரியும் கலக்கலாம். முதலாவதா என்ன செய்ய போறோம்னு சொன்னா, ரசத்தை மயிர்துளை குழாய்க்குள்ள எடுத்தல். இரசத்தை ஓகே மயிர்துளை குழாயில் எடுத்தல். ஓகே, ரசத்தை மயிர்துளை குழாய்க்குள்ள எடுத்தவன். நாங்கள மயத்துல கண்டோட மயத்துல தூக்கி கொண்டு போய் ரசத்தை எடுக்க போறோம். ரசத்தை மடிச்சு வச்சு மயத்துல மடிச்சு வச்சு டக்குன்னு எடுக்கலாம். எடுக்க வலிக்கிட்டோம்னா கொஞ்சம் ஒரு சின்ன வலுவுகள் வரப்பா. வேணுண்டாடாப்பா, இந்த மயத்துல குழாய்களுக்குள்ள தூசிகள் துணிக்கைகள் இருக்கலாம். ஒரு சின்ன தூசுகள், அந்த சிறிய சிறிய அந்த துகள்கள், தூசு துகள்கள் இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கலாம். அப்ப முதலாவது நாங்க என்ன செய்யணும்? ரசத்தை எடுக்கிறதுக்கு முன்னால மயத்துல குழாய சுத்தப்படுத்தணும்டாப்பா. அப்ப கேட்பான், மயத்துல குழாயை நீர் எவ்வாறு சுத்தப்படுத்துவீர் என்று கேட்பான். மயத்துல குழாயை நான் எவ்வாறு சுத்தப்படுத்துவேன்டா, அமிலகார முறையை பயன்படுத்தி மயத்துல குழாயை நான் என்ன செய்வேன்? சுத்தப்படு. அது என்ன அமிலகார முறை? கெமிஸ்ட்ரி. அமிலகார முறைகளை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் என்னது? ஒரு அமிலத்தால என்ன செய்யறது? என்னது? அமிலத்தால நாங்கள் என்ன செய்யறது? கழுவுறது. என்னது உள்ள கழுவுறதாப்பா. அமிலத்தால என்ன செய்யறது? கழுவுறது. என்னது? வெளிமேற்பரப்ப கழுவுறே இல்ல, உள்ளுக்கு அமிலத்தை விட்டு என்னது? கழுவுறது. பிறகு என்னது? காரத்தால கழுவுறது. இதுக்கு ரெண்டுக்கும் பிறகு என்ன செய்யறது? காட்சி வடிக்கப்பட்ட நீர்களால ஒரு கழுவுறது. அமிலகார முறையை பயன்படுத்தி சுத்தம் பண்ணுவேன். முதலாவது விஷயம் விளங்குது இல்ல? சுத்தப்படுத்துவேன். முதலாவது சுத்தம் செய்ய வேணும்டாப்பா. மயத்துல குழாய் மயத்துல குழாய சுத்தப்படுத்தின பிற்பாடுதான் என்ன செய்ய வேணும்? ரசத்தை மயத்துல குழாய்க்குள்ள எடுக்க வேணும்டாப்பா. ரசத்தை மயத்துல குழாய்க்கு எடுக்க வேணும். இப்ப ரசத்தை மயத்துல குழாய்க்குள்ள நீ எவ்வாறு எடுப்பாய்? ரசத்தை மயத்துல குழாய்க்குள்ள நீ எவ்வாறு எடுப்பான்னு கேட்டா உனக்கு அன்றைக்கு ஒரு சொல்லியிருப்பேன். ஒரு டிஷ்ல என்ன தெரிக்கிறது? ரசம். அப்ப ஒரு முனைய பொத்தி பிடிச்சு கொண்டு மற்ற முனைய ரசத்துக்கரையை கொண்டு கைய விட்டோன்னா ரசம் ஏன்னு ஏறுவேன். ஏறின கையோட நாங்க டக்குன்னு கிடையா மாத்துறது. யார? மயத்துல குழாய கிடை நிலைக்கு கொண்டு வர்றது. நிலைக்குத்து நிலையா வச்சு ரசத்தை எடுத்து போட்டு டக்குன்னு உடனே கிடை நிலைக்கு மாத்துறது. இப்படி இதுல மிகவும் அவதானமாக இருக்க வேணும். ரசத்தை எடுக்க என்னண்டா, ரசம் ரச நிரல் பிளவுபடக்கூடாது, ரச நிரல் பிளவுபட்டு வரக்கூடாது என்றதுல தெளிவா இருந்து கொள். ரச நிரலானது என்ன செய்யக்கூடாதுடாப்பா? பிளவுபட்டு வரக்கூடாது. என்ன? ரெண்டு துண்டா உடையக்கூடாது. உடையாமல் ஆள் உள்ளுக்கு ஏறவன் ரச நிரல். அப்ப அதுல நீ தெளிவா இருக்க வேணும். ரச நிரல் உடையாமல் ஏறவன். இப்ப இப்ப நாங்கள் ரசத்தை எடுக்கிற முறை சொல்லி போட்டேன். ரசத்தை மயத்துல குழாய்க்குள்ள எடுக்கிறது எப்படி எடுப்பேன்? நான் சொல்லி தந்த மெதேட்டை பயன்படுத்த. அது என்னன்னா, இப்ப நான் இந்த கையால பொத்தி கையால எடுக்கணும் அமுக்க வித்தியாசத்தை பயன்படுத்தி ரசத்தை உங்களுக்கு ஏற்றுறப்ப சரியா? அது என்ன? ஏன் கையால பொத்தி கையால வடுக்க சொல்ற கையை பொத்தி கொண்டே உள்ளுக்க வச்சு கூட இந்த கையை எடுத்தா மேல ஏறுவேன். இது என்ன கதை என்று சொன்னான். அப்ப அமுக்க வித்தியாசத்தால திரவம் உள்நோக்கி ஏறுது. விளங்குது இல்ல? அமுக்க வித்தியாசத்தால திரவம் உள்நோக்கி ஏறுது என்ற கதை தான் இந்த கதை. அதனாலதான் அந்த சேப்பாடு என்னத்துக்கு செய்யறோம்? அந்த சேப்பாடு ஏன் செய்யறோம்னு கேட்டா, அமுக்க வித்தியாசத்தை ஏற்படுத்தி நாங்க என்ன செய்யறோம்? ரசத்தை மயத்துல குழாய்க்குள்ள எடுக்கிறோம், உள்ள இழுக்கிறோம். ஸ்டோவ் வச்சு உறிஞ்சிற மாதிரி எல்லாம் யோசிக்கல. ஸ்டோவ் வச்சு உறிஞ்சினா ரசம் வாய்க்க வந்து அதுக்கு அரைச்சல். சரிதானா? அப்படி எல்லாம் எடுக்க இயலாது. இந்த அமுக்க வித்தியாசத்தை பயன்படுத்தித்தான் நீ என்ன செய்ய வேணும்? ரசத்தை உள்ள இழுக்க வேண்டும். அல்லது சிலது பேர்கள் என்னது? பம்புவாங்க. சிலதுகள் என்னது? ஒரு பம்பி ஒன்று இருக்கடாப்பா. அந்த பம்பியில கொடியை வச்சு போட்டு அது பம்பண்ணினாலும் அமுக்க வித்தியாசமா இருப்படாப்பா. கையால பத்தி திறக்கிற மாதிரி அலுவல். அப்ப என்னது? பம்பண்ண வேணும்ன்றதுக்கான என்ன செய்யறது? அந்த ஒரு பம்பி ஒன்று இருக்கு. அந்த பம்பி அந்த மயத்துல குழாயின் ஒரு முனையில கொடியை போட்டு மற்ற முனையை வச்சு போட்டு நீ அமுத்தி கொண்டு மெதுவா விடங்க ஆள் உள்ளுக்கு ஏறுவேன். ஏறுறது தெரியும் முன்னாடி. அமர்த்தி கொண்டு மெதுவா ரிலீஸ் பண்ணிட்டு ஆள் உள்ளுக்கு ஏறுறது தெரியும். அப்படி எடுத்து போட்டு அக்காண்டு கவுக்கிட வேணும். கவுக்க வேணும்னா கிடையில கொண்டு வர வேணும் ஆள். சரி, அப்ப இந்த விட்டுட்டு வந்து வெளியில ஊத்துப்பட்டு போடும். ஓகே, ஏனண்டாடா முக்கியமானது ரசம் கண்ணாடிய நினைக்காத திரவம். தொடுகை கோணம் அப்படிப்பட்டது. தொடுகை கோணம்
சரியான கூடம். ரசத்துக்கும் கண்ணாடிக்குமான தொடுகை கோணம் மிகவும் உயர்வு. 2 ஆள ரசம் கண்ணாடி நினைக்க, அதாவது தாமரையில தண்ணி எப்படி நிக்குமோ அதே போலதான் கண்ணாடியில ரசம் நிப்ப. கண்ணாடிக்குள்ள ரசமும் அப்படித்தான் நிக்கும், நினைக்காது. இந்த பரிசோதனைய நீரிலேயே கொண்டு நாங்கள் செய்ய வலிக்கிட்டோம்னா என்ன பிரச்சனை வரும்? கண்ணாடியில தண்ணி ஒட்டும். இந்த கண்ணாடியை நினைக்கக்கூடிய திரவம் நீர். கண்ணாடியை நினைச்சு விட்டுருமாட்டா அப்படி எப்படி அதாவது தூய நீருக்கும் கண்ணாடிக்கும் இடையிலான தொடுகை கோணம் 0. அது வேற கதை. அது தொடுகை கோணங்கள் அது அங்க வருமாடா அது வேற கதையடா உண்மையா. ஆனா அந்த விளக்கம் இங்க சப்போர்ட் பண்ணுது பாருங்களுக்கு. எங்களுக்கு சாதாரண நீர் என்று சொன்ன சாதாரண நீருக்கும் கண்ணாடிக்கும் ஒரு தொடுகை கோணம் இருக்கு. அந்த தொடுகை கோணம் கூறும் கோணம் என்னவே கண்ணாடியை நினைக்கும் திரவம். நீர் கண்ணாடியை நினைக்கும். சாதாரண நீர் கண்ணாடியை நினைக்கும். தூய நீர் கண்ணாடியை நினைக்க. தூய நீர் என்ன செய்ய? தூய நீருக்கான தொடுகை கோணம் 0. விளங்கல? தூய நீருக்கான தொடுகை கோணம் 0. தொடுகை கோணம் 0 என்று சொன்ன என்னன்றால் அது இதுல வச்சு சொல்லலாடா. அது சொன்னா விளங்க பாரு. இப்ப நான் படம் ஒன்று கீறி காட்டுக்க, அதை வச்சு ஒரு சின்ன வளைவு ஒன்று வரும். அந்த வலையை வச்சு நான் தொடுகை கோணம்னு கதை பண்ணடா. ஒரு வளைவு ஒன்று வரும். அந்த வலையை வச்சு கொண்டு தொடுகை கோணம்னு கதை பண்ண. அது தொடுகை கோணம் தான். அதான் ரீசன், அதான் விளக்கம். அதுக்கு அதுக்குதான் நாம சொல்ல போற விஷயத்த. ஓகே ஓகே, அதுதான் சொல்ல போற விஷயம். ஓகே, இப்ப மயிர்த்தில குழாய்க்குள்ள ரசத்தை எடுக்கிறதுக்கு மயிர்த்தில குழாய் சுத்தம் பண்ணவனும் அப்படி அமிலகார முறை மூலம். 2வது விஷயம் என்ன செய்ய போற? மயிர்த்தில குழாய்க்குள்ள ரசத்தை எடுப்பேன். எப்படி எடுப்பேன்னு சொல்லி போட்டேன். 2 மெத்தட் சொன்ன கையால பத்திருக்க ரப்பர் பம்பியை பயன்படுத்தி எடுக்கிறது. அந்த மாதிரி எப்படி எடுத்து போட்டு எனக்கு பிளவு ரச நிரல் பிளவுபடாத மாதிரி எடுக்க வேணும்னா அது முக்கிய கதை. ரச நிரல் பிளவுபடாத மாதிரி எடுப்பேன். சரியோ? அது முக்கிய கதை. அப்ப இப்ப ரசம் நிரல் எடுத்த பிறகு மயிர்த்துளை குழாயினுடைய அமைவு எவ்வாறு இருக்கும்? மயிர்த்துளை குழாயை பார்த்தா மயிர்த்துளை குழாய்க்குள்ள இப்படித்தான் ரச நிரல் இருக்கும். இப்ப நான் சொன்ன வளர்ச்சி தீர்வன ஓகே. இதான என்னது மயிர்த்துளை குழாய். கொஞ்சம் வளர்ச்சி தீர்வன சொன்னா இல்ல? ஓகே, கொஞ்சம் பெருசு படத்தையும் கீறிக்கிறாக்கா. ஓகே, இதாண்டப்ப மயிர்த்துளை குழாய். மயிர்த்துளை குழாய்க்குள்ள ரச நிரல் அங்க அப்படி பட்டுக்கிறாங்க. உள்ளுக்க உடைச்சி வரக்கூடாது. உடையப்படாத மாதிரி நான் கீறி வச்சுக்கிறேன். எடுத்து வச்சுக்கிறேன். உள்ளுக்க உடைபடாத மாதிரி நான் என்ன செய்து வச்சிருக்கின்றேன்? எடுத்து வச்சுக்கிறேன். ரச நிரலை சிறப்புடுத்தி வச்சிருக்கின்றேன். உடைபடாதவாறு ரச நிரலானது சிறைப்பிடிக்கப்படும். இதுதான் ரச நிரல். இதுதான் சிறைப்படுத்தப்பட்ட ரச நிரல். இது ஓகே, விளங்குமா நினைக்கிறேன். சிறைப்படுத்தப்பட்ட ரச நிரல் இது. இப்ப முதலாவது நாங்க என்ன செய்ய வேணும்னா ரச நிரலினுடைய என்னத்தை எடுக்க போறேன்? ரச நிரல சிறைப்படுத்தப்பட்ட ரச நிரலினுடைய நீளத்தை எடுக்க போறேன். அப்ப இந்த சிறைப்படுத்தப்பட்ட ரச நிரலினுடைய நீளம் என்று சொல்றது இவ்வளவு நீளம் தானேடா. இவ்வளவு தானே சிறைப்படுத்தப்பட்ட ரச நிரலினுடைய நீளம் எனப்படுவது. இவ்வளவு நீளம் தானே எல். இந்த எல்ல எவ்வாறு துணிவேன்? முதலாவது என்ன செய்யணும்? இவர எல்ல எவ்வாறு துணிவேன்டா முதலாவது என்னது மீட்ட கொள்ளலை பயன்படுத்தி எடுப்ப இல்ல நகர நுணவு காட்டிய பயன்படுத்தி தான் நடக்க போறேன். அப்படி என்ன சொன்னா ஃபர்ஸ்டா இவரை என்ன செய்யணும்? ஒரு ஸ்டாண்டில பிக்ஸ் பண்ணி போட்டு கிடையா ஒரு ஸ்டாண்டில கிடையாக பிக்ஸ் பண்ணி போட்டு, அதாவது என்ன இவரை பிக்ஸ் பண்றேன்னு சொன்னா இப்படி ஒரு ஸ்டாண்டில என்ன செய்வ? இவரை கிடையா பிக்ஸ் பண்ணி போட்டு என்ன செய்வ? நகர நுணவு காட்டி நுணுக்கு காட்டி இருக்குல்ல, நுணுக்கு காட்டிய பயன்படுத்தி குறுக்கு கம்பிய கொண்டது. இது உவடத்தடியில விடுறது. குறுக்கு கம்பிய உவடத்தடியில விட்டு ஒரு ரீடிங் கொண்டு எடுப்பேன். R1 என்ற ரீடிங். அதே போல குறுக்கு நுணுக்கு கிடையாக நுணுக்கு காட்டிய நகரத்துல சொல்லியிருப்பேன். கிடையா நகரத்துல சொல்லியிருப்பேன். கிடையாக நகர்த்தி எங்க இதுல கொண்டு போய் விட்டு என்ன செய்வேன்? ஒரு ரீடிங் கொண்டு எடுப்பேன் R2. இந்த 2 வாசிப்புகளிடையும் வித்தியாசம் தான் என்னவா இருக்கும்? எல்லாம் இருக்கும். இந்த 2 வாசிப்புகளினுடைய வித்தியாசம் தான் என்னவா இருக்கும்? எல்லினுடைய பெருமானமாக இருக்கும். எல்லினுடைய பெருமானத்தை வகைக்க வச்சா R2 சய R1 ஆக இருக்கும். விளங்குதோ? R2 சய R1 ஆக இருக்கும். எல்லுடைய
என்னது R1 என்ன எடுப்பேன் R2 என்ன எடுப்பேன்னு தெரியல. வேணியர் அளவுடைய பயன்படுத்தி பிரதான அளவுட வேணியர் அளவுடைய வச்சு எடுக்க வேணுமாடாப்பா. அது என்னது வேணியர் இடிக்கும் மாநில வச்சு பார்த்துனாங்க. அப்ப இந்த இடத்துல நகர நுணர்வு காட்டிட்டு இழிவண்ணிக்க தெரிஞ்சாப்பா என்ன ரீடிங் எடுக்கலாம், எந்த கருவியின் இழிவண்ணிக்க தெரிஞ்சாப்பா ரீடிங் எடுக்கலாம்டாப்பா. அப்ப இழிவண்ணிக்க தெரியறதுக்கு என்னது கருவிலே இருக்கும். சில கருவிகள்ல எழுதியிருப்பான் லீஸ் கவுண்ட் 0.01 மில்லிமீட்டர் எல்சி என்று எழுதியிருப்பான். எல்சி லீஸ் கவுண்ட் 0.01 மில்லிமீட்டர் எழுதியிருப்பான். சில கருவிகள்ல தந்திருப்பான் லீஸ் கவுண்ட் 0.01. அதை பயன்படுத்தி என்ன செய்யற நீ எடுக்கலாம். ஓகே, அதையும் யூஸ் பண்ணி என்னது மெட்டல் எத்தனையாவது பிரிவு எத்தனை சைவர் எதுக்கும் நிக்குது, எத்தனையாவது வேணியர்ல விட பிரிப்பு பிரதான அளவிட பிரிப்போட பொருந்தது என்று பார்த்து லீஸ் கவுண்ட் அளவு பெருக்கி இந்த ரீடிங் எடுப்பேன். அதே போல அதே செயற்பாடு இதுக்கு செய்வேன். செய்து என்ன எடுப்பேன், அதாவது எல் எடுப்பேன். விளங்குதல்ல, எல் எடுப்பேன். அதே செயற்பாடை செய்து இந்த ரச இலையினுடைய நீளத்தை எடுப்பேன். முதலாவது விஷயம் அடே ரச இலையினுடைய நீளம். நான் செய்ய போற விஷயம் என்னடாப்பா, எனக்கு இந்த சிறைப்பிடிக்கப்பட்ட ரசத்தின் வருவார். எனக்கு நான் அடர்த்தி ரசத்தின் அடர்த்தி இது ரசத்தின் அடர்த்தி அப்ப யூஸ் பண்ண போறேன். அப்ப நான் அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவள வந்த விஷயத்தை தானடாப்பா இந்த சமன்பாட்டை உபயோகித்து தானப்பா உண்மையா இல்லாம காண போறேன். ஆனா அதை நான் உனக்கு முதல் சொல்ல இல்லை, உனக்கு சொல்ல இல்லை. பாருடா உண்மை இதுதானப்பா திணிவின்கள் கனவளவு. அப்ப இங்க பார் திணிவளவுடையும் கனவளவளவுடையும் தெரிஞ்சுட்டேன்னு சொன்னா என்னது அடர்த்தி காணலாம். அடர்த்தி எனக்கு தெரியும் தரவு, அடர்த்தி 13,600 தரவு. திணிவளவிடையில அல்லது போனா கனவளவு அளவிடையில நான் இந்த ஆரைய சம்பந்தப்படுத்துவேன், உள்ள ஆரைய சம்பந்தப்படுத்துவேன் அல்லது உள் விட்டத்தை சம்பந்தப்படுத்தினு சொன்னா தொடர்பில எனக்கு யார் சம்பந்தப்பட்டிருவார், உள்ள ஆர அல்லது உள் விட்டம் சம்பந்தப்பட்டிரு. இனி அதை சுருக்கி எடுக்கிறதானப்பா விட விளங்குது இல்ல, இனி அதை சுருக்கி எடுக்கிறதானப்பா விட வேற என்ன நடக்குது இல்ல. அடர்த்தி சமன் திருவின்கள் கனவள வந்த சமன்பாட்டை போட்டு நான் என்ன செய்ய போறேன், உடைக்க போறேன். அதைத்தான் பயன்படுத்த போறேன், வேற ஒன்றையும் இல்ல. அதுக்குத்தானப்பா கனவளவண்டு சொல்றது பேர் குறுக்குவட்டு பிறப்பு தர நீளம் கனவளவு விய நாங்கள் என்ன எழுதி கொள்ளலாம். வி எழுதும் முறை வி சமன் ஏ இன்டு எல். இந்த குறுக்குவட்டு பிறப்புன்றது உள் குறுக்குவட்டு பிறப்பு. குறுக்குவட்டு பிறப்பு வட்ட குறுக்குவட்டு பிறப்பு என்ன பையாறு இருக்கும். ஆரண்டு சொல்றது என்ன உள்ளார பேர் என்ன ஆரண்டு சொல்றது அப்ப என்னது உள்ளாரதானடா. ஆரண்டு சொல்றது உள்ளாரதான விளங்குது இல்ல. அப்ப ஏக்கு போல என்னத்த போடலாம் பை ஆர் வர்க்கம் எல். விளங்குதா பையார் வர்க்கம் எல். அப்ப சிறைப்பிடிக்கப்பட்ட ரச நிரலினுடைய கனவளவுக்கு நீ இவ்வளவு தேங்கனது பிரதியிடலாம் பையார் வர்க்கம் எல். இனி திணிவு. அப்ப என்னத்தின் திணிவு வரும், சிறைப்படுத்தப்பட்ட ரச நிரலினுடைய திணிவு. அப்ப முதலாவது நீளளவுடைய பயன்படுத்தி எடுத்தாச்சு ஒரு விஷயம் எல்லாம் நாங்கள் கணிச்சிருவோம். அடுத்து எங்க எடுக்க வேண்டிய அளவுடைய என்ன திணிவு அளவுடைய என்னத்தின் திணிவு எடுக்க வேணும், ரசத்தின் திணிவு. அப்ப ரசத்தின் திணிவை என்ன காண்றதுக்கு என்ன செய்யணும், இதுக்குத்தான் உண்மையா இதுக்கு நாங்கள் திணிவு எடுக்கிறதுக்கு என்னத்தை பயன்படுத்தலாம்னு சொன்னா கடிகார கண்ணாடி என்று சொல்லி ஒன்று இருக்கலாம். இந்த இதுல இருக்கிற ரசத்தை என்ன செய்ய வேணும்னு சொன்னா ரசத்தை இந்த ரீடிங் எல்லாம் எடுத்து முடிய ரசத்தை கடிகார கண்ணாடியில ஒட்ட வேணும். ஓகே, இல்ல இருக்கிற ரசத்தை கடிகார வெளியில சிந்தக்கூடாது. ரசம் பேர் இதுக்கு திணிவளோட விளைச்சு போடுமாடாப்பாவா வெளியில சிந்தக்கூடாது. அப்ப என்னது இந்த கடிகார கண்ணாடியில ரசத்தை கொட்டி போட்டு என்ன செய்யணும், திணிவளவடி எடுக்க வேணும். அந்த திணிவளவடி எடுக்கிறதுக்கு நாங்க ஒரு தராசை பயன்படுத்தலாம். இலத்திரனியல் தராசை லேப்ல பெரும்பாலும் யூஸ் பண்றாங்க. அப்ப இந்த இலத்திரனியல் தராசை பயன்படுத்தினாங்க. இந்த இலத்திரனியல் தராசுன்றா பேர் அது ஒரு திணிவளவிடைக்கு ஏற்றால் அந்த இலத்திரனியல் தராசு இலத்திரனியல் தராசு எங்க இங்க நகைகள் வேண்ட கடையில, அதாவது நகைக்கடைகள்ல வச்சிருப்பாங்கடாப்பா. அது ஒரு கண்ணாடி பட்டிக்குதான் வச்சிருப்பாங்க இலத்திரனியல் தராசு. ஏன் சொல்லாப்பா காத்து வீசேக்கு எல்லாம் அளவுடைய காட்டி விட்டு வேறடாப்பா. காத்து வீசேக்கு எல்லாம் என்ன செய்யும், இலத்திரனியல் தராசு என்ன செய்யும், அளவுடைய காட்டு. சோ என்ன செய்யறது, நாங்கள் என்ன செய்யறோம், நாங்கள் அந்த இலத்திரனியல் தராசம் கண்ணாடி பட்டிகை பண்ணா
ஆனா எங்களோட லேப் வழியை நாங்கள் அப்படி வைக்க போறது இல்ல. லேப் வழியை இலத்திரனியல் ராசி நாங்கள் கண்ணாடி பட்டி வைக்க போறது இல்ல. நார்மலா இலத்திரனியல் ராசி இருக்கும். அதான் இலத்திரனியல் ராசி எடுத்து செய்ய போறோம். ஆனா உண்மையா எங்க வைக்கணும், கண்ணாடி பாக்ஸுக்கு தான் வைக்கணும். ஏன்னா வந்து காத்து வீசைக்கு எல்லாம் அதோட செல்வாக்கெல்லாம் அங்க பிரதிபலிக்கும். பவுன்ன்றது வேற எவ்வளவு பெரிய காசுட்டாமா. அப்ப நாங்கள் ஒரு சின்ன அளவுடையில மாற்றம் வந்தா கூட, அதாவது என்னது இப்படி சொல்றது, சின்ன அளவுடையில மாற்றம் வந்தா கூட பெரிய ஒரு காசுல பெரிய எஃபெக்ட் ஏற்படுத்தி விட்டு, கூடினா என்ன குறைஞ்சான காசுல பெரிய ஒரு எஃபெக்ட் ஏற்படுத்தி விட்டு விளங்குதானே. ஒரு மஞ்சாடி, இப்ப மஞ்சாடி கணக்குல எல்லாம் கிடைக்கும். சின்ன சின்ன ஒரு மஞ்சாடி கணக்குல மஞ்சாடியில மாற்றம் வந்தாலும் பெரிய ஒரு தொகையில மாற்றம் பெறும் எங்க பவுனை பொறுத்த வரைக்கும். அதே போல பார்த்தோம்னு சொன்னா, அதே போல இங்க நாங்கள் என்ன அளவுட எடுக்க போறோம், திணிவு அளவுட எடுக்க போறோம். திணிவு அளவுட, அப்ப திணிவு அளவுட எடுக்க நாங்கள் என்னத்தை பயன்படுத்த வேணும் என்று சொன்னா, இலத்திரனியல் தராசு என்னது முதலாவது என்னது ஒரு டிஷ், அதாவது ஒரு டிஷ் மாதிரி தான் வேறுபடாப்பா சாமான், சரிதானே? ஓகே, இவர் தான் என்னது கடிகார கண்ணாடி. கடிகார கண்ணாடியில ரசத்தை கொட்டி போட்டு, இதுக்கு ரசம் தேங்கப்பட்டிருக்கு. சில நிலையில ரசம் தேங்கப்பட்டிருக்குது. ரசம் கடிகார கண்ணாடியுடன் சேர்ந்த ரசத்தினுடைய திணிவெடுப்பன். முதலாவது அப்ப திணிவளவுடைய என்னது M1 அளவுடைய எடுப்பன். M1 கண்ணாடி, கடிகார கண்ணாடி பிளஸ் இரசத்தின் திணிவு. கடிகார கண்ணாடி பிளஸ் ரசத்தின் திணிவு எடுப்பன். இரண்டாவதா என்ன செய்யணும், ஒரு வெற்று கடிகார கண்ணாடியினுடைய திணிவு M2. வெற்று கடிகார, இது தனியா கடிகார கண்ணாடியின் திணிவு. கடிகார கண்ணாடியின் திணிவு. இனி இந்த ரெண்டு வாசிப்புகளோட வித்தியாசம் என்னவா இருக்கும்? கட்டாம ரசத்தின் திணிவா தரடாவா இருக்கும். விளங்குதில்லை? இந்த ரெண்டு வாசிப்புகளோட வித்தியாசம் கண்டிப்பாக என்னவா இருக்கும்? ரசத்தினுடைய திணிவாகத்தான் இருக்கும். ஏண்டா பார், M1ல இருந்து M2 கழிக்க கடிகார கண்ணாடியின திணிவுகள், கடிகார கண்ணாடியின திணிவுகள் அடிபட்டு போடும், கடிபட்டு போடும், இல்லா போடும். அப்படி எஞ்சி இருக்க போது ரசத்தின் திணிவு மட்டும்தான். அப்ப இந்த முறையை பயன்படுத்தி ரசத்தின் திணிவு துணியலாம். விளங்குத? அப்ப நீ யோசிப்ப, இலத்திரனியல் தராசு சொன்னா ஓகே, அப்ப மில்லிகிராம்கள்ல எல்லாம் அளவுடைய வரலாமோ? வரலாம். விழிவன்னிக்கு அங்க எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி ரீடிங் வரும். விழிவன்னிக்கு என்ன மடங்குகளாக ரீடிங் வருமாடாப்பா இலத்திரனியல் தராசு. விளங்குல? விழிவன்னிக்கு என்ன மடங்களாக நம்ம ரீடிங் வரும். விளங்குல? ஓகே, அப்ப விழிவன்னிக்கு என்ன ஓதாரியா இருக்கோ அது மடங்களாக நம்ம ரீடிங் வந்து இருக்கு. ஓகே, வேந்து துளைஞ்சத முச்சட்டத்தின் ஆசல வச்சு கொண்டு நான் இவற்றை திரிவளர்க்கிற போறேன்னு அதுகளுக்கு வலிக்கிற வேண்டாம்டாப்பா. முச்சடத்தின் ஆசை வச்சு, முச்சடத்தின் ஆசை வச்சு அதுவும் திணிவு அளவடைக்குத்தான் எடுக்கிறது, பயன்படுத்துறது. திணிவு அளவடைக்குத்தானப்பா முச்சட்டத்தின் ஆசை பயன்படுத்துறாங்க. நாங்கள் அரக்கி கிரக்கி செய்ய வேணும்டா. முச்சட்டத்தின் ஆசைன்னா 3 சட்டம் இருக்கும். அந்த 3 சட்டத்துல திணிவு படிகள் இருக்கு. அப்ப நீ ஆள சமநிலைக்கு கொண்டு வரணும். முச்சட்டத்தின் ஆசை நீ பயன்படுத்துறது திணிவு அளவடைக்குரிய கருவியில வருமாடாப்பா. முச்சட்டத்தின் ஆசை என்ன செய்யணும், அவரை பேலன்ஸுக்கு கொண்டு வரதுக்கு ஒரு திணியை வச்சோன்னா அவர் என்ன செய்வார், மேல போயிடுவார், மேலேறிடுவார். அந்த குறி மேல போடும். அந்த குறியறி பேலன்ஸுக்கு கொண்டு வர்றதுக்கு திணிவுகளை, அந்த அதுல நிறைப்படிகளை அரக்கி 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 தான் நீ என்ன செய்யணும், பேலன்ஸுக்கு கொண்டு வந்த பிறகு ஓகே எத்தனை கிலோ, அதாவது எத்தனை கிராம், எத்தனை கிலோ, எத்தனை கிராம், எத்தனை மில்லி கிராம் என்று பார்த்து போடுறது. விளங்கு? இப்படித்தானடா எடுக்கிறது, இப்படித்தானே எடுக்கிறது. இப்ப நீ இந்த இடத்துல பயன்படுத்துறப்ப இலத்திரனியல் தராசு, அதுல மாற்றம் வேண்டாம். இலத்திரனியத்துல அக்யூரேட் வேல்யூ தரும். ஆனா என்ன பிரச்சனை, காத்தடிச்சா மாறி, காத்தடிச்சா மாறும், அதான் பிரச்சனை. அப்ப நீ என்னது வலியோட்டம் இல்லாத இடத்துல இலத்திரனியல் தராசை கொண்டே வச்செடுப்ப, எங்க வச்செடுப்ப? வலியோட்டம் இல்லாத இடம் இது அடைக்கப்பட்ட அறை. விளங்குத? அடைக்கப்பட்ட அறை, டார்க் ரூம். டார்க் ரூம் இல்ல, அடைக்கப்பட்ட அறைக்குள்ள அந்த வலியோட்டம் இல்லாத இடத்துல வச்சு இலத்திரனியல் தராசை வச்சு நாங்கள் எடுக்கலாம். விளங்குது இல்ல? ஆனா உங்க எங்க லேப்ல இப்ப அடைக்கப்பட்ட அறை இடங்க கேம்பஸ் வழியே இருக்குடாப்பா. டார்க் ரூம் இருக்குது, டார்க் ரூம் இருக்கு. அதாவது லைட் பிராக்டிகல் எல்லாம் நாங்க டார்க் ரூம்களுக்கு தான் செய்யறாங்க. கேம்பஸ் வழியே இருக்குது. இப்ப பள்ளிக்கூடங்கள் வழியே எங்க டார்க் ரூம் ஒரு கேமுங்க ஜன்னல பூட்டி வச்சிருப்பாங்க. பள்ளிக்கூடங்கள் வழியே அங்க இருக்காது, சரிதானே? ஆனா கேம்பஸ் வழியே இருக்குது. அது என்ன, அங்க செய்ய போற பிராக்டிகல் எல்லாமே
லைட் பிராக்டிகல் முக்கியமான பிராக்டிகல் கேம்பஸ் வழியை செய்யறது லைட் பிராக்டிகல். அப்ப அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன எல்லா டார்க் ரூம்களுக்கு வைக்கிறது லைட் பிராக்டிகல் என்றாலே டார்க் ரூம் தான் செய்யறது. அது வேற என்ன, அது வேற மெக்கானிக்ஸ் பிராக்டிகல் வேற அதெல்லாம் வந்து வெளியில வச்சு செய்யலாம். டார்க் ரூமுக்கு தான் பிராக்டிகல் வச்சு செய்யறது. சரியான அது கிடையாது, அது ஒரு மாதிரி சேர்த்தா கிடையாது. அப்ப வேற நம்ம நாங்க இங்க என்னது திணிவளவடி எடுக்கிறது. திணிவளவடி எப்படி எல் அளவடியா எப்படி எடுக்கலாம். அப்ப திணிவளவுடைய கேபிட்டல் எம் வந்து போடுறோம். திணிவளவுடைய என்ன நிலைமை M2 இருந்து M1 கழிச்சா சாரி இல்ல M1 இருந்து இது என்னது கடிகார கண்ணாடி பிளஸ் M1 இல்ல. அப்ப M1 இருந்து M2 கழிச்சான்னு சொன்ன உனக்கு என்ன வரும்? திணிவளவிட வருமானப்பா. திணிவளவிட வரப்போது ஓகேடாவா? திணிவளவிட வரப்போது என்னத்தின் ரசத்தின் திணிவளவிட ரசத்தின் திணி வரப்போது. ஓகே ரசத்தின் திணி வரும். ஆக மொத்தத்துல இதுல எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? இந்த சின்ன விஷயம் ஒரு குட்டி விஷயம். கருவிகளை கையால தெரிஞ்சிருக்கணும். கருவி கையால தெரிஞ்சவனுக்கு இது ஒரு பிரச்சனையா இல்ல. என்ன நீள அளவுடைய பாப்பான், நீள அளவுடைய எடுப்பான், நீள அளவுடைய எடுப்பான், என்னது ஒரு திணிவளவுடைய எடுப்பான். நீள அளவுடைக்கு நகர காட்டிய ஒழிப்பு எடுப்பான். திணிவளவுடைக்கு என்னது இலத்திரனியல் ராசு எடுப்பான். கதையை முடிச்சு விட்டுறான். எனி பிறகு என்ன கால்குலேஷன் தானே. நம்ம வேற அங்கே உண்டு, வேற அங்கே ஒண்ணு கால்குலேஷன் செய்து காட்டுறோம். எரியாங்கள வர போறது கால்குலேஷன் தானே. நம்ம கால்குலேஷன் செய்து காட்டணும். அப்படின்னு சொன்னா அடர்த்தி சமன் திணிவின்கள் கனவளவில கொண்டே போட போறேன். அடர்த்தி சமன் திணிவுக்கு என்ன பிரதியிட போறேன் பையா கவனி. திணிவுக்கு M1 - M2 ரெண்டா கேபிட்டல் எம்டா. M1 - M2 அதாவது திணிவு ரசத்தின் திணிவின்கள் கனவளவு. கனவளவுக்கு என்ன எடுக்கலாம்? பை ஆர் வர்க்கம். பை ஆர் வர்க்கம். இங்க பாரு எல்லுக்கு பதிலா என்ன போடலாம்? R2 சப்ட்ராக்ஷன் R1. R2 சப்ட்ராக்ஷன் R1 இந்த பிரதியிட கொடுக்கிறேன். இதுல இருந்து பார், இதுல இருந்து நீ எழுவாயா மாத்த போறேன் பார். R வர்க்கத்தை எழுவாயா மாத்தினா M1 M2 divided by pi rho R2 subtraction R1. இதுல இருந்து இங்க எழுதுறேன். இதுல இருந்து ஆரணி எழுவாயா மாத்தினா வர்க்கமூலம் M1 - M2 divided by pi rho R2 minus R1. இதுல இருந்து எழுவாயா மாத்தினா இதுதான் கூட உனக்கு. அப்ப R வேல்யூஸ் எடுக்கிறது தெரியும். M வேல்யூ M1 M2 வேல்யூகள் தெரியும். R2 minus R1 வேல்யூகள் தெரியும். சோ என்னத்தை காணலாம்? ஒட்டுமொத்தமா இந்த என்னத்தை காணலாம்? உள்ளாரை ஆறுன்னு சொல்றேன். ஆரே இல்ல பையார் வரைக்கும் உள்வு. அதாவது குறுக்குவட்டு பரப்புல ஆரையில தங்குது. குறுக்குவட்டு பரப்புல கோயாரி ஆரையில தங்குது. அப்ப பையார் வர்க்கத்தை போட்டு எடுக்க போறேன். பையார் வர்க்கத்தை நான் போட்டுறேன். அப்ப உள்ள ஆர வரப்போகுது. ஆர் ஐன்னு கொடுக்குறேன். உள்ளுக்க இன்டர்னல் ரேடியஸ் உள்ளாரை வருகின்றது நமக்கு. இன்டர்னல் ஆரை உள்ளாரை. அப்ப மயிர்துளை இந்த உள்ளாரை வரும். இது வந்து என்னவா இருக்கும்? ஒரு சரியான வருமானமாக இருக்கு மேடம். ஏன் சொல்லுவாங்க எப்படிப்பட்ட மயிர்துளை பாயிண்ட் எங்களுக்கு தெரியாதியம். இது தரப்போறது மிக 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 அக்குரேட்டான வருமானம். எப்படி அவர் சரியான ஒரு நல்ல ஒரு வருமானத்தை தருவாங்க. அந்த கிட்டமுட்ட ஒரு பிழைச்சா முடியாதுக்கு அவளை சமாதானங்கள்ல படைக்கவே தவிர ஒரு நல்ல ஒரு வருமானத்தை தருமாடாப்பா. இது நல்ல ஒரு முறை. என்னத்தை அளவுடைகளை பயன்படுத்தி என்னது ரச விலை முறையை பயன்படுத்தி நாங்க என்னத்தை காண்றது? மயிர்துளை குழாயினுடைய இன்டர்னல் ரேடியஸ் உள்ளாரை விட்டம் அல்லது உள்ளார். ஆற தெரியுமாட்டா 2 ஆள வரைக்கும் நான் விட்டேன் தானடா. பிறகு ஆற தெரியுமான்னு சொன்னா 2 ஆள வரைக்கும் அது விட்டேன் தானடா. இதுதான் சும்மா சின்ன பிரச்சனைகள். சரி ஓகே இத காண்றது. ஓகே இந்த மெத்தட் என்ன மாதிரி ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் விளங்கிருக்கும்னு நம்புறேன். இந்த மெத்தட் எல்லாருக்கும் விளங்கிருக்கும்னு நம்புறேன். ஓகே அப்ப உனக்கு நான் நகரணும் காட்டிய பயன்படுத்தி இப்ப விஷயத்த சொல்லி இருக்கிறேன். அப்ப முக்கியமா சில விஷயம் இல்ல கொஞ்சம் கலைக்க வேணும்.
லீஸ்ட் டவுன் தெரிஞ்சாதான் செய்யலாம் எல்லா விஷயம். இலத்திரனியல் ராசியில பிரச்சனை இல்லை, அதே தருமடாப்பா. நீ எவ்வளவு வைக்கிறியோ அதுல ரீடிங் தரும். அவனே அதே இலத்திரனியல் தானடாப்பா, அது கால்குலேட் பண்ணி உடனே தரும். இலத்திரனியலுக்கு பிரச்சனை வராது, இலத்திரனியல் தராசுக்கு பிரச்சனை வராது. ரீடிங் எடுக்கிறது சரியா இருந்துக்கோ. சரி, அப்ப வேற இங்க வந்து வலு பிரச்சனை, வலுக்காத வருமோ, வலு சதவீதம் கழிக்கலாம். அப்ப திணிவள விடைகள்ல எவ்வளவு வலு சதவீதம் வருமா, சதவீத வலு எவ்வளவு வரும். அவன் கழிச்சிருப்பான், அதுவும் கழிச்சிருப்பான். சதவீத வலு எப்படி காண்றது? ஓகே, சதவீத வலு எப்படி காண்றது? அளவுடையின் மேல் வலு தர 100 கழிச்சினான் இது கழிச்சினான். அளவுடையின் மேல் வலு தர 100 கழிச்சினான், அது கழிச்சிருக்கு. சதவீதம் அப்ப நீள அளவுடைக்குரிய வலு எவ்வளவு வரலாம்? பிளஸ் ஓ மைனஸ் 0.01 விளங்கல, 0.01. ஓகே, அதுவும் காட்சி. இப்ப லீஸ்ட் கவுண்ட் தான் வலு கண்டு கத்தி இருப்பேன். விளங்கல, நகர நுணவு காட்டில ரச விளமுறை வழியாவும் சொல்லி கிடக்கு. என்ன சரி, ஓகே, நாங்க இனி என்ன செய்வோம்டாப்பா, அடுத்த கேள்வியோட என்ன செய்வோம், சந்திப்போம். இந்த மெத்தட் முக்கியமான ஒரு மெத்தட், நல்ல மெத்தட், நல்ல மெத்தட். சரியான நல்ல மெத்தட், வழியா பார்த்துக்கொள். நல்ல ஒரு மெத்தட். ரச விலை முறை மூலம் மயத்துளை குழாயின் இது எடுக்கிறது. என்னென்ன மெத்தட்ல செய்து கொண்டு வந்து நாங்கள் பார்த்து வைக்கிறோம். நாங்கள் அடுத்தது என்னது, நுண்மானி திருகணிச்சியை பற்றி பார்ப்போம். அடுத்த இல்ல நாங்கள் நுண்மானி திருகணிச்சியை பற்றி பார்ப்போம். என்னடா? சரி, ஓகே, ஓகேடா.